எப்போது போல let us welcome கற்பகவல்லி. வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். நைஸ் டு ஹேவ் யூ இன் திஸ் ஷோ. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து நான் ஒரு ட்ரிங்க் பண்ணிருக்கேம்மா. Cool. வெத்தலையும் நெல்லிக்காயும் வச்சுட்டு ஒரு ட்ரிங்க். சியா சீட்ஸ் போட்டிருக்கேன், ஏலக்காய், மிளகு, இஞ்சி, கொஞ்சமா லெமன், ஓகே ஒரு சிட்டிகை உப்பு, ஓகே இந்த மாதிரி எல்லாமே சேர்த்திருக்கேன். முக்கியமா வந்து கெஞ்சி தண்ணி, நம்ம வந்து சாதம் வடிச்ச கெஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, ஓகே அதை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ட்ரிங்க்ல போடலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றதுக்காக நான் அதை சேர்த்திருக்கேன். ஓகே அது நல்லதான்னு சொல்லிட்டு நீ தான் சொல்லணும். நிச்சயமா. அதாவது இது வந்து உடலுக்கு ஒரு குளிர்ச்சியை தரும் ம், அப்படிங்கிற மாதிரி ம். நான் சொல்லியிருக்கேன். அது கரெக்டானு எனக்கு தெரியாது. ம். இப்போ நீங்க சொன்னீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. ரைட், கண்டிப்பா இட்ஸ் a வெரி குட் கூலண்ட். இதுல ரெண்டு ஆஸ்பெக்ட் பேசணும் மேம். ஒன்று வந்து சம்மர் கூலண்ட் அப்படிங்கிறது, சம்மருக்கு கூலண்டா இருக்கிறது, பாடியை நேச்சுரலாகவே கூலிங்கா வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிங்க் எல்லாம் குடிக்கணும். அது என்ன மாதிரி ஃப்ளூயிட் அப்படின்னாலுமே அது ரொம்ப நல்லது. எக்ஸ்ட்ராவா வைட்டமின் சியை நீங்க சம்மர்ல இன்க்ளூட் பண்றீங்க அப்படின்னா இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ். ஏன்னா வைட்டமின் சி அப்படிங்கிறது ஒரு வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ங்கிறதுனால ஸ்வெட்டிங் நமக்கு ஜாஸ்தி இருக்க போகுது இந்த சம்மர்ல. ஸோ அதனால ரொம்ப சீக்கிரமா நம்ம உடம்புல இருந்து வெளியில போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு சம்மர் சீசன்ல ஒரு 4-5 வாட்டியாவது ஒரு லெமன் ஜூஸ் மாதிரியே, வெறும் சிம்பிள் லெமன் ஜூஸ் கூட எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும் போது இன்னும் கூடுதலான எலக்ட்ரோலைட்ஸ், ஸோ வைட்டமின் சி மட்டும் இல்லாமல் மற்ற எலக்ட்ரோலைட்ஸும் பாடியில் ஈஸியாக போயிடும். ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து அந்த கஞ்சி தண்ணின்னு சொல்லும் போது அதில் மட்டும் ஒரு சின்ன எப்போதுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ நீங்கள் ரைஸே எடுத்துக்கிட்டீங்கனாலும் ப்ரெஷர் குக் ரைஸ்ன்னு சொல்கிறோம் அண்ட் வடிச்ச சாதம்னு சொல்கிறோம். இதில் ரெண்டுத்துல எது நல்லதுன்னு கேட்டால் எப்போதுமே ரெண்டுமே ஓகே தான். பட் நம்ம பாடி கண்டிஷன் பொறுத்து தான் யார் எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ நமக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் நிறையா தேவையில்லை, சுகர் லெவல் ரொம்ப சீக்கிரம் அதிகமாகிடும். அப்படிங்கும் போது அந்த வடிச்ச சாதம் இஸ் பெட்டர். பட் இதே நமக்கு வந்து அதில் இருக்கிற வைட்டமின்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய வைட்டமின்ஸ் இருக்கு. அதுவும் ஸ்பெஷலி பி வைட்டமின்ஸ் வந்து சாதத்தில், ஐ மீன் அரிசியில் ரொம்ப அதிகம், எல்லா வகையான அரிசியிலுமே அதிகம். ஸோ அப்போ அதே வாட்டரை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே டிஸ்கார்ட் ஆயிடுது, அதாவது வெளியில போயிடுது உங்க பி வைட்டமின்ஸ் எல்லாமே. ஸோ பொதுவாக இந்த வடிச்ச சாதத்தை ரைஸா சாப்பிட்டு அந்த வாட்டர், அதாவது கஞ்சின்னு சொல்ற அந்த வாட்டரை வந்து மற்ற கிரேவிஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க முன்னாடிலாம். ஸோ அதுக்கு இது பெட்டர். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளூயிடா மாற்றும் போது சுகர் லெவல்ஸ் ஏறாது. ஸோ அந்த வாட்டரை டிஸ்கார்ட் பண்ணாம நீங்க அப்படியே குடிக்கும் போது ஃப்ளூயிட் லெவல், ஐ மீன் சுகர் லெவல்ஸ் ஏறாது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் குடிக்கலாம். அதே நீங்க சாதத்தோடு சேர்த்து வடிக்காம சாப்பிட்டீங்கன்னா சுகர் லெவல்ஸ் ஏறும். ஸோ அதனால எப்போதுமே வடிச்ச சாதம் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அந்த வாட்டரை டிஸ்கார்ட் பண்ணாம நீங்க நார்மல் கிரேவிஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலும் ஓகே. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பி வைட்டமின்ஸ் அப்படியே ஸ்டே ஆகும். கிரேவிஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க குக் பண்ற அந்த சூட்ல பி வைட்டமின்ஸ் திரும்பி எலிமினேட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன், இந்த ஐடியா இஸ் வெரி குட். ஸோ அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் அஃப்கோர்ஸ் ஐடியா வந்து அதை வெறுமனே உப்பு போட்டு கூட குடிப்பாங்க இல்லைங்களா, மோர் போட்டு குடிப்பாங்க. ஸோ தட் இஸ் வெரி வெரி குட். ஸோ அதுவும் இந்த சம்மருக்கு டெஃபினட்டா பெஸ்ட் ஆப்ஷன் மேம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம நிறைய சியா சீட்ஸை பற்றியும் சப்ஜா சீட்ஸை பற்றியும் பேசியிருக்கோம். அதை பற்றின ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம், ப்ளஸ் வந்து இதுல ஏலக்காய், மிளகு, இஞ்சி அதெல்லாம் வந்து ஆடட் பெனிஃபிட் கிடைக்கும். டெஃபினட்டா இம்யூனிட்டி அப்படிங்கும் போது இது எல்லாமே வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஹர்ப்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ எதிர்ப்பு சக்தியை ரொம்ப ஜாஸ்தியாக நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ணும். இதில் ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த சம்மர் வந்துருச்சு, எந்த கிளைமேட் மாறிடுச்சுனாலும் இது எனக்கு ஒத்துக்காது, கோல்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோல்டு ஆகிடும் அப்படிங்கிற அந்த கலோக்கியலான டேர்ம்ஸ்குள்ளே என்ன சொல்லணும்னா, எது நமக்கு ஆஃபன் அந்த ப்ராப்ளம் கொடுக்குதோ அது திருப்பி திருப்பி நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது இம்யூனிட்டி அப்படிங்கிறது பில்ட் ஆகி பாடியோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதை ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு அந்த ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மோடுன்னு சொல்லுவாங்க. பாடி வந்து ஓகே, இது வந்து வைரஸ் உள்ள வருது, ஸோ இதோட நான் சண்டை போட்டு இதை வெளியில தள்ளணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இந்த மாதிரி லெமன், இஞ்சி, ஹர்ப்ஸ், இந்த மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட் எடுக்கும் போது மட்டும்தான் அதோட இம்யூனிட்டி பில்டிங் ஜாஸ்தி ஆகும். ஸோ டெஃபினட்டா எஸ், அதுக்கும் சியா சீட்ஸ்க்கும் காம்பினேஷன் இல்லை. சியா சீட்ஸ் எப்பவும் சொல்றது தான் ஃபைபர், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ், இது மூணுமே ஜாஸ்தி. ஸோ இப்போ நீங்க இந்த ட்ரிங்கோட குடிக்கிறீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட பசிக்காம இருக்கும். So that will keep you full for long sometime. Okay. So adanaala that is the one advantage of chia seeds. It is the ideal time to drink அதாவது இந்த மாதிரி ட்ரிங்க் எடுத்துக்கிறதுக்கு. Any time ma'am, எனி டைம் ஐ வுட் சே. அப்படி இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் இப்போதான் எடுத்துக்கணும் அப்படிதான் எதுவுமே இல்லை. எப்போ சுகர் ஜாஸ்தியா இருக்கு ஒரு ட்ரிங்க்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் எடுக்காதீங்க. அது ஒரு மாதிரி மிட் மார்னிங் டைம்ல பர்ஃபெக்டா அப்படின்னா அந்த மிட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் லஞ்சுக்கும் நடுவில் அப்படின்னா 11 to 12 எடுக்கிறோம் அப்படின்னா தட்ஸ் அ பீக்
டைம் ஆஃப் ஹீட் இல்லைங்களா. ஸோ அப்போ உங்களை ஹீட்டை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் இஸ் பெஸ்ட் டைமிங். மற்றபடி எனி டைம் யூ கேன் ட்ரிங்க் ஈவன் த நைட். ஒன் மோர் திங் வந்து நான் எப்பவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்வேமா, நிறைய பேர் அப்படியே டிகிடுன்னு குடிச்சிருக்காங்க. Fast. சிப் பை சிப் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் That's a வந்து நம்ம habit. ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் தட்ஸ் a habit. எஸ் ஹேபிட் மட்டும் இல்ல, இப்ப எல்லாமே இந்த அவசர Fast-ஆ. காலத்துல சாப்பிடறதும் அவசரமா சாப்பிடுறோம், குடிக்கிறதும் அவசரமா குடிக்கிறோம். ஆனா சிப் பை சிப் என்ஜாய் பண்ணி குடிச்சாதான் அதனுடைய முழு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு. உள்ள போய் அது டைஜஷன் ஆகிறதுக்கு அப்சார்ப் ஆகிறதுக்கான டைமிங் வந்து அது பெர்ஃபெக்ட்டா இருக்குங்கிறது தான் இல்ல கான்செப்ட். மெயினா நான் சொல்ல வந்தது வந்து சலைவா. சலைவா செக்ரீஷனுக்காக. யா சலைவாவோட சேர்ந்து சாப்பிடுறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கும் இல்லைங்களா? டெஃபினெட்லி இருக்கும். அது நேச்சுரலா அது ஹேபிட்டா வரணும். எஸ் ஓகே, தேங்க்ஸ் a lot ஃபார் கமிங் டு த ஷோமா. தொடர்ந்து நம்ம வந்து வாரம் இன்னும் Definitely. நிறைய விஷயங்கள் பேசலாம். Sure. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது சமையலறை டிப்ஸ். இன்னைக்கு சமையலறை டிப்ஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் உரிக்கிறப்ப கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா அதில் இருக்கிற நெடி அதிகமாக இருக்கும். சின்ன வெங்காயம் உரிச்சாலும் சரி, பெரிய வெங்காயம் கட் பண்ணாலும் சரி, அதில் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப வந்து அந்த ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிறப்ப கண்ணில் தண்ணி வரும். அது வராமல் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒருவேளை நிறைய வெங்காயம் உரிக்க வேண்டியிருந்தது, நிறைய வெங்காயம் கட் பண்ண வேண்டியிருந்ததுனாக்க இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு கேண்டில் லைட் இந்த மாதிரி வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு விளக்கு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சு கூட அதில் ஏதாவது தண்ணி கிண்ணி வச்சுட்டு ஸ்டவ் பக்கத்தில் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது நாங்கள் வச்சுருக்கிறது வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா உரிக்கிறப்ப வந்து நிறைய நெடி வரும். இந்த பக்கம் டாப் அண்ட் டெயில் சொல்லுவோம். இந்த நுனியும் அந்த நுனியும் எடுக்கணும். அப்போ வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இன்னொன்று வந்து வெங்காயத்தினுடைய நெடி வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் நாங்கள் செய்வோங்க. எப்படின்னாக்க இப்போ நம்ம வந்து டாப் அண்ட் டெயில் சொன்னோம் இல்லையா, இந்த பக்கம் எடுத்துட்டு தண்ணியில் கொஞ்ச நேரம் போட்டு வச்சிடணும். தண்ணியில் போட்டு வச்சிங்கனாக்கா வந்து அந்த நெடி வந்து வராது அவ்வளோவா. அந்த தண்ணியில் வந்து அந்த கரைஞ்சிடும் அந்த நெடி வர விஷயங்கள் எல்லாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி உரிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் உரிச்சா கூட சரிங்க, அந்த நெடிங்கிறது வராது, நம்ம கண்ணில் தண்ணி வராது. இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து நீங்கள் எழுதுகிற கடிதத்தில் எழுதினீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி வந்து சம்பா ரவை வெந்தய பொங்கல் செஞ்சேன் இல்லையா, அதில் கடைசியாக தாளிக்கிறதுக்கு என்னென்ன போட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். தாளிக்கிறதுக்கு என்னென்ன சாமான்களை போட்டேன், இதுக்கான பதிலை நீங்கள் எப்போதும் போல் கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது, அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோனில் இருந்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய பதிலை அனுப்புங்க. எப்போதும் போல் உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபோன் நம்பர், முழு முகவரி, பின்கோட் நம்பர் எல்லாமே இடம்பெற்றிருக்க வேண்டும். சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் ஒன்றை பரிசாக உங்களுக்கு வழங்குவார்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.